கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. ஏசாயா 43வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அவரே தேவன் என்பதற்கு ஆண்டவர் நம்மை சாட்சிகளாக நிறுத்தி இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் தான் நம்முடைய தேவன் என்பதை சாட்சியாக நாம் விளங்க பண்ண வேண்டியது நம்மளோட ஒவ்வொருவருடைய முக்கியமான பங்காக இருக்கிறது. பாருங்கள், அதே அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு அவர் யார் என்பதை நாம் முதல்ல அறிந்து அதை உணர்ந்து நம்ம அதை விசுவாசித்து அவரே தேவன் என்பதை நாம் விளங்க பண்ண வேண்டும் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பாருங்கள், அந்த வசனம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். தேவன் இந்த வசனத்தில் பாருங்க, அவர் பரிசுத்தர், அவர் கர்த்தர், அவர் சிருஷ்டிகர், அவர் ராஜா. பாருங்க, நம்ம ஆண்டவர் பரிசுத்தர், அவர் கர்த்தர், அவரே இரட்சகர், அவரே ராஜா, அவரே சிருஷ்டிகர் என்பதை நாம உணர்ந்து நாம அறிந்து கொண்டு நாம் அதை விசுவாசித்து அதன் மூலமாக அதை மற்றவர்களுக்கு முன்பாக விளங்க பண்ணும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் வரும்போது அங்கே இஸ்ரவேலிலே யார் ராஜாவாக இருக்கிறது என்றால் சவுல் ராஜாவாக இருக்கிறான். பெலிஸ்தியரின் சார்பாக ஒரு யுத்த வீரன், அதாவது சிறு வயதிலிருந்தே அவன் வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நின்று பெலிஸ்தியர் சார்பாக இஸ்ரவேலர்களை அவன் நிந்திக்கிறான். அதை பார்த்து சவுலும் ஜனங்களும் பயந்து ஓடுகிறார்கள். அந்த வீரன் தான் கோலியாத் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில தாவீது அங்கே வருகிறான். தாவீது வந்தவுடனே அவன் அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனத்திலே பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது என்ன சொல்லுகிறார் அந்த கோலியாத்தை பார்த்து, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், உன்னையும் உன் ஜனங்களையும். அதனால இந்த பூமியில் உள்ள எல்லாரும் எங்களுடைய நடுவில் ஒரு கர்த்தர் உண்டு, ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அப்படி ஒரு விசுவாச வார்த்தை அவன் அங்கே சொல்லுகிறான். தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை அவன் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும், விளங்க பண்ணணும் என்பதில் ஆர்வமா இருக்கிறான். அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறான். சரி, ஆண்டவர் மேல் இவ்வளோ விசுவாசம் வைத்து அந்த இடத்துல அப்படி சொன்ன அந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் அந்த யுத்தத்தை எப்படி அவர் நடத்தி அந்த இடத்துல அவர்தான் தாவீதுடைய தேவன் என்பதற்கு அவனை எப்படி சாட்சியாக நிறுத்தினார் என்று பார்த்தோம்னா, ஆண்டவர் தாவீதிடம் 3 காரியங்களை செய்கிறார். முதலாவதாக அவர் அவனுடைய தோற்றத்தை புதிதாக்குகிறார். 2வது அவர் அவனுடைய வார்த்தையை புதிதாக்குகிறார். 3வது அவர் அவருடைய செயலை புதிதாக்குகிறார். முதல்ல நம்ம பார்த்தோம்னா அவனுடைய தோற்றத்தை புதிதாக்குகிறார். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கும் போது அந்த கோலியாத், அந்த சிறு வயதிலிருந்து யுத்த வீரன் அந்த கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 4வது வசனத்திலே, அப்பொழுது காத்தூரான் ஆகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவனுடைய உயரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்திலே, அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான்.
முழுவதும் நம்ம பார்த்தோம்னா அந்த பெலிஸ்திய வீரனுடைய புற தோற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னென்ன ஆடை அணிந்திருந்தான், அவனுடைய உயரம் எவ்வளவு, அவனிடமிருந்த ஆயுதம் எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது, எவ்வளவு கூர்மையானது அவனுடைய ஈட்டி, எல்லாத்தையும் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் என்றால் இந்த ஒரு புற தோற்றத்தை உடையவர்களைத்தான் இந்த உலகத்திலே நாம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எந்த ஒரு யுத்தம்னா இந்த தகுதி இருக்க வேண்டும் என்று. அந்த தகுதி எல்லாமே இந்த வீரனிடம் காணப்படுகிறது. அப்படித்தான் அவன் இருக்கிறான். இதை பார்த்த உடனே அந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண போன தாவீதுக்கு சவுல் என்ன செய்கிறான்னா, அதை அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். சவுலுடைய வஸ்திரங்களையும் அவனுடைய ஆயுதங்களையும் அவன் எடுத்து தாவீதிடம் கொடுக்கிறான். அதுதான் ஒரு யுத்தத்துக்கு போகிறவனுடைய உண்மையான நிலை, உண்மையான தகுதி என்று அங்கே இருந்தவர்களும் சரி, அந்த ராஜாவும் சரி அறிந்ததனால் அதை செய்கிறார்கள். அடுத்த வசனத்துல தாவீது என்ன செய்கிறான்னு பாருங்க. 39ல அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். பாருங்க, அந்த ஒரு தாவீதுடைய புற தோற்றத்தை, அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான், அவனுடைய புற தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்று சவுல் விரும்பி அவனுடைய வஸ்திரங்களையும் அவனுடைய ஆயுதத்தையும் எல்லாம் அவனுக்கு தரிப்பிக்கிறான். எப்படி அந்த வீரன் கோலியாத் இருக்கிறானோ அதே போல அதை போட்டு கொண்ட போது தாவீதுக்கு அது பழக்கம் இல்லாதது இருந்ததுனால அவன் அதை களைந்து போட்டான் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை அவன் அங்கே களைந்து போடுகிறான். எந்த ஒரு காரியத்துக்கும் நாம ஒரு தகுதி என்று வைத்திருப்போம் இல்லையா, அந்த தகுதியை அவன் அந்த இடத்துல களைந்து போடுகிறான். உலக மனிதர்களை பார்த்தா இருக்கலாம், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனையா இருக்கலாம், மற்றவர்கள் எப்படி நடக்கிறார்கள், ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பார்த்து நம்ம எடுக்கிற முடிவுகளா இருக்கலாம். அது எல்லாவற்றையும் அவன் அங்கே களைந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, ஒருவேளை அது நம்முடைய மாம்சமா கூட இருக்கலாம். நம்முடைய மாம்சம் கூட நம்மை குறித்து பல காரியத்தை சொல்லும், நம்முடைய தோற்றத்தை குறித்து, நமக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை குறித்து, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த தகுதி வேண்டும் என்று சொல்லி. அது எதையும் குறித்து அவன் பார்க்கல, இது எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், அதாவது அந்த வீரனை போல நாம் மாற வேண்டும் என்று அவசியம் அல்ல என்று சொல்லி அதை களைந்து போடுகிறான். பாருங்க, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். அவனை ஆண்டவர் என்ன நிலையில வைத்திருக்காங்களோ, அவன் ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். அந்த ஆடு மேய்க்கிறதுக்குள்ள அடைப்பை பை, தடி, கவன் எல்லாமே வைத்து கொண்டு அவன் 5 கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு போகிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், கூழாங்கல் என்று சொல்லும் போது அது கூர்மையான கல் அல்ல, அது முழுவதும் பாலிஷ்டான ஒரு மிருதுவான ஒரு புற தோற்றத்தை கொண்டதாக காணப்படுகிறது. அப்போ ஒரு பட்டயம் ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் அது கூர்மையான ஒரு ஆயுதத்தால தான் முடியும். ஆனா அவன் அப்படி செய்யவில்லை. கர்த்தருடைய ஆலோசனை, இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய ஆலோசனை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அவன் அதை மட்டும் தெரிந்து கொள்ளுகிறான். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் நினைவுகள் அல்ல என் நினைவுகள். இந்த காரியத்துல இது இருந்தா தான் நம்மளால சாதிக்க முடியும், இந்த காரியத்துல இந்தந்த விஷயங்கள் இருந்தா தான் நம்மளால மேற்கொள்ள முடியும்னு நினைப்போம் இல்லையா? இல்லை, அதுக்கு மாறாகத்தான் இங்கே அவன் கூழாங்கல்லை தெரிந்து கொள்ளுகிறான். எந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தையும் அவன் தெரிந்து கொள்ளல. ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் அவனை எப்படி நடத்துகிறாரோ அந்த பிரகாரம் அந்த ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டவனா இருக்கிறான். அதை தெரிந்து கொண்டு தான் இருக்கிற நிலைமையிலே அவன் போகிறான். இந்த ஒரு மாற்றம் தான் அவன் புதிதானதுக்கு அடையாளம். அவன் புற தோற்றத்தில் அவன் புதிதாகிறான். அதாவது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் இல்லையா, இந்த தாவீதை கொண்டு அந்த காரியத்துக்கு அவனை தகுதி உள்ளவன் ஆக்குறது இந்த ஒரு தோற்றம், புற தோற்றம் தான். அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல. மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, மற்றவங்க எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்க என்பதை பார்த்தல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவருக்கு என்ன பிரியம், அவருடைய ஆலோசனை என்ன, அது ஒருவேளை அற்பமா இருக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அதாவது ஒரு காரியத்துல இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா நம்ம இவ்வளவு நிறைய சம்பாதிச்சா தான் அது சால்வ் ஆகுங்கிறது நம்மளோட கணக்கு. ஆனா ஆண்டவர் அல்ல, உனக்கு இருக்கிறத வைத்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்பது அவருடைய ஆலோசனை. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டதுனால அவனுடைய புற தோற்றம் புதிதாக்கப்படுகிறது, தகுதி உள்ளதாக மாறுகிறது.
இரண்டாவதாக பார்த்தோம்னா ஆண்டவர் அவனுடைய வார்த்தையை புதிதாக்குகிறார். இந்த இடத்துல அவனுக்குரிய தடி அந்த கற்களோடு அவன் கோலியாத்துக்கு முன்பாக போய் நின்ன உடனே அந்த பெலிஸ்தியன் சொல்லுகிறான் பாருங்கள். அதே 17வது அதிகாரம் 43வது வசனத்திலே, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அதாவது தடியோட வர்றதுக்கு நான் என்ன நாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பட்டயத்தோட வந்திருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற பட்டயங்களை பாரு, அந்த பரிசையை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள், கேடகம், வெண்கல சீரா, அப்படி அவ்வளோ பட்டயத்தோட வந்திருக்க, நீ வெறும் ஒரு தடியோட வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனை அசட்டை பண்றான், அவனை நிந்திக்கிறான் வார்த்தையால். ஆனா அதுக்கு பதிலாக தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க 45வது வசனத்துல. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். என்ன நிந்தனை, என்ன அசட்டை இருந்தாலும் அந்த வாயில ஆண்டவரை பற்றின அந்த விசுவாச வார்த்தை, அதான் அந்த வார்த்தையில ஒரு மாற்றம். அந்த வார்த்தை ஆண்டவர் புதிதாக்குகிறார், அந்த மாற்றம் உண்டாகிறது அவனுடைய வாயில. அந்த விசுவாச வார்த்தையை அவன் சொல்லுகிறான். நீ என்னதான் பட்டயம் எடுத்துட்டு வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருந்தால் போதும், அவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் என் தேவனுடையது என்று சொல்லி அவன் அவ்வளோ ஒரு விசுவாச வார்த்தையை பேசிக்கொண்டு அந்த இடத்துல நிற்கிறான். அவனுடைய வார்த்தை அந்த இடத்துல புதிதாகிறது. ஆண்டவர் செய்ய போற காரியத்துக்கு தகுதி உள்ளதா இருக்கு அந்த வார்த்தை. மூன்றாவது நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் அவனுடைய செயலை புதிதாக்குகிறார். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது 48வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இந்த இடத்துல அவனுடைய செயலை ஆண்டவர் புதிதாக்குகிறார். செயல்ல மாற்றம், அதாவது அந்த கோலியாத், அந்த எதிரியானவன் எதிர்பார்க்காத ஒரு செயல் அந்த இடத்துல தாவீது செய்கிறான். அந்த கோலியாத் அவனை பார்த்தது வெறும் தடியோட தான், ஆனா அவன் அடைப்பை பையில இருந்த கல் அவன் பார்க்கல. அதாவது நம்முடைய இருதயத்துல இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் இல்லையா, நம்ம ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார் இல்லையா, அந்த காரியத்தை அவன் பார்க்கல. ஸோ அது உள்ளதான் இருக்குது. அந்த ஏற்ற வேலை வரும்போது அந்த அடைப்பையில அவன் கையை போட்டு அந்த வார்த்தையை எடுத்து வீசுறான். அந்த எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் அந்த இடத்துல உண்டாகிறது. அந்த ஒரு ஆயுதம் வீசப்படுகிறது. அது பட்ட மாத்திரத்தில் பாருங்க 5 கல்லை எடுத்தான், ஒரே கல்லுல அவன் முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் 2 காரியம், புற தோற்றத்துல உள்ள மாற்றம், அந்த புதிதாக்கப்படுதல், வார்த்தையில் உள்ள புதிதாக்கப்படுதல் வரும்போது செயல் மூலமாக அந்த சத்துரு வீழ்த்தப்படுகிறான். அங்க ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் எப்படி தாவீது என்ன சொன்னானோ, எங்கள் நடுவில் தேவன் உண்டு என்பதை என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னது போலவே அந்த இடத்துல கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்தார் என்பதற்கு தாவீதை அந்த இடத்துல சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துகிறார். கர்த்தர் செய்கிற யுத்தம் எப்படி இருக்கும் என்பதற்கு சாட்சியாக தாவீதை ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். ஆண்டவர் செய்கிற யுத்தம் எப்படி இருக்கும் என்பதற்கு மட்டுமல்ல சாட்சி, அவர் ஒரு சிருஷ்டிகர் என்பதற்கு நம்மை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இல்லைன்னு நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் உருவாக்குறவராக நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அவர் பரிசுத்தர் என்பதற்கு நம்மை அவர் சாட்சியாக நிறுத்துவார். எப்படி என்றால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி மற்றவர்களை விட நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அவர் ராஜா என்பதற்கு நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அவர் தான் நம்மை ஆளுகை செய்கிறவர். வேற எந்த ஆளுகையோ அதிகாரமோ நம்மை தொட முடியாது என்பதற்கு நம்மை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். அவரே கர்த்தர் என்பதற்கு நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அதாவது வேற யாரும் நமக்கு மேல கர்த்தர் அல்ல, பார்வோன் அல்ல. எகிப்துல பார்வோன் அவர்களை எவ்வளவோ இறுக பிடித்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் அப்படி அவனுடைய பிடியில விடல. எப்படி அவங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வந்தாங்க. அதே போலதான் என்ன காரியம் நம்ம இறுக பிடித்திருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லி நம்முடைய சுபாவங்களா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள தரித்திரமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், என்னென்ன காரியமா இருந்தாலும் சரி, நம்ம இறுக பிடித்த காரியத்தை நம்மை விட்டு அகற்றி நானே ரட்சிக்கிறவர், உன் வாழ்க்கையில நானே கர்த்தர் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். அந்த ஏசாயா 43 நம்ம வாசித்தோம். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே
வேறொருவரும் அல்ல, ரட்சிப்பதற்கு வேறொருவரும் அல்ல, நான் செய்ய போறதை தடுப்பவன் ஒருவனும் அல்ல என்று கர்த்தர் அவருடைய மகத்துவத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு சாட்சியாக கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஸோ நம்ம அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து அவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவர்தான் நம்முடைய தேவன் என்பதை நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் அவருக்கு சாட்சிகளாக நிறுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதும் தகப்பனே அப்பா, உங்க கிருபையின் கரத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. எவ்வளோ சூழ்நிலைகள் எங்களால் தாண்ட முடியாதது, எங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத இருந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் பெரிதான கிருபை கூடவே இருந்துச்சுப்பா. உங்கள் அன்பு எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக நன்றியோட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சாட்சிகளாக எங்களை நிறுத்த போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நிறுத்துகிற தேவனா இருக்கீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கவும் உண்மை இன்னும் அறிந்து உணர்ந்து உண்மை விசுவாசிக்க அப்பா எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா, தாவீது அந்த இடத்துல நீர் அவனுடைய வாழ்க்கையில இருப்பதை எல்லாருக்கும் முன்பாக விளங்க பண்ணினது போல அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கிறத ஒவ்வொரு காரியத்திலும் நீரே பரிசுத்தர் என்பதை, நீரே கர்த்தர் என்பதை, நீரே ராஜா என்பதை, நீரே சிருஷ்டிகர் என்பதை அப்பா நாங்க விளங்க பண்ண என் தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உங்க கரத்திலே தாழ்த்துறோம் ராஜா. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க வல்ல நாமம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.